வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பவேரியா கொள்ளை வழக்கின் தீர்ப்பை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். மதுரையின் வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாநில அரசிடம்தான் குளறுபடி உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. துபாயில் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழப்பு. வங்காளதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக இன்று தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார். G20 நாட்டு தலைவர்களின் 20வது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். உச்சி மாநாட்டின் 3 அமர்வுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார். அதில் காலநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து அவர் உரையாற்ற உள்ளார். குறிப்பாக G20 நிகழ்ச்சி நிரலில் இந்தியாவின் கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைப்பார் என வெளியுறவு அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. மேலும் மாநாட்டின் இடையே பல்வேறு உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடி நடத்துகிறார். பவேரியா கொள்ளை வழக்கு தொடர்பான தீர்ப்பு நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. பவேரியா கொள்ளை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேரும் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது ஜெகதீஷ் குற்றவாளிகள் என நீதிமன்றம் முடிவு செய்து அவரிடம் ஹிந்தி மொழியில் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு ஹிந்தியில் பதிலளித்த ஜெகதீஷ் நான் அப்பாவி என பதிலளித்தார். ராகேஷிடம் குற்றம் தொடர்பாக கேட்டபோது தனக்கு ஏதும் தெரியாது என ஹிந்தியில் ராகேஷ் பதிலளித்தார். அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகியோரிடம் குற்றம் தொடர்பாக நீதிமன்றம் கேட்டபோது எந்த வழக்கிலும் நாங்கள் தொடர்பில்லை என்றும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு நாங்கள் நிரபராதி என தெரிவித்தார். IPC 396வது பிரிவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உயிர் மாய்த்தல் செய்தவர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதால் இதன் தீர்ப்பு நவம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. மதுரையின் வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டு உள்ளார். அதில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் வராது, மெட்ரோ ரயிலையும் வரவிட மாட்டோம் என்று மத்திய பாஜக அரசு மதுரையை வஞ்சிக்கிறது என்றும், மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கூடல் நகரில் கூடிய நம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் அனைத்து வழிகளிலும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களின் பண்பாட்டு தலைநகரமாக திகழும் மதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது என்றும், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாநில அரசிடம்தான் குளறுபடி உள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து உள்ளார். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசிற்கு எந்த உரிமையும் இல்லை. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் காவிரி படுகை மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்றும், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி உள்ள நிலையில் இந்தியா கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுகுறித்து பேச வேண்டும் என்றும், ராகுல் காந்தி சோனியா காந்தியிடம் பேசி முதலமைச்சர் சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திமுக அரசு கவனக்குறைவாக அனுப்பியுள்ளது. திட்ட அறிக்கையை சமர்ப்பித்த போது 2011இல் மக்கள் தொகையை திமுக அரசு குறிப்பிட்டது ஏன் என்றும், 2025ஆம் ஆண்டு மக்கள் தொகையை கணக்கிட்டு அனுப்பியிருந்தால் ஒப்புதல் கிடைத்திருக்கும் என்றும், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை.
கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாநில அரசிடம்தான் குளறுபடி உள்ளது என்றும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ரோ ரயில் திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். துபாயில் விமான கண்காட்சியின் போது தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி உயிரிழந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த போர் விமானங்கள் உட்பட பல்வேறு விமானங்கள் பங்கேற்றன. இதனிடையே நிகழ்ச்சியில் இந்தியாவின் தயாரிப்பான தேஜஸ் ரக போர் விமானமும் இடம்பெற்றது. விமானம் வானில் பறந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை கவர்ந்து வந்தது. இந்நிலையில் துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வங்காளதேசத்தில் ரிக்டர் அளவில் 5.7 பதிவான நிலநடுக்கத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 10:38 மணிக்கு அந்நாட்டின் தலைநகர் டாக்காவை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.7 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. இதனால் மக்கள் வீடுகள், அலுவலகங்களை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்து மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி காலம் முதல் இன்று வரை மாநில உரிமைக்காக போராடி வருகிறது என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் டிஎம்பி அறக்கட்டளை மூலமாக புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமை வகித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நிர்வாக அறங்காவலர் சாலி எஸ் நாயர், தலைமை நிர்வாக அலுவலர் டாக்டர் எம் முத்தையா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி காலம் முதல் இன்று வரை மாநில உரிமைக்காக போராடி வருகிறது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு ஒவ்வொரு மசோதாக்களின் வழியாகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் வேலையை செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை சரியாக தருவதில்லை எனவும், தமிழகத்திற்கு வரவேண்டிய ரயில்வே ப்ராஜெக்ட்கள், மதுரை கோவை மெட்ரோ ப்ராஜெக்ட்கள் நிராகரிக்கப்பட்டது எனவும், இவ்வாறு பல வழிகளிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இன்று நம்முடைய முதலமைச்சர் காலம் வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றிய பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு மசோதாவின் வழியாகவும் எந்தெந்த வழிகளிலே வாய்ப்புகள் கிடைக்கிறதோ மாநில உரிமைகளை பறிப்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது. நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வும் தரப்படுவதில்லை சரியாக. அதே நேரத்தில் மாநிலங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மதுரைக்கும் கோவைக்கும், அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு வர வேண்டிய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் தரப்படுவதில்லை. இப்படி பல வகைகளிலே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போராடுவோம். எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து பிஜேபி ஆட்சியில இல்லாத மாநிலங்களில் பீகாரில் ரூபாய் 10,000 கொடுத்து வாக்கு திருடியதை போன்று எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் பாஜகவால் வாக்கை தடுக்க முடியாது என்று திருப்பரங்குன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை பகுதியில் பயணிகள் நிழற்குடை கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையில் விவசாயிகளுக்காக நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பீகாரின் தாக்கம் தமிழகத்தில் ஏற்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர்,
ஒரு தாக்கமும் ஏற்பட போவதில்லை எனவும், பீகாரில் ரூபாய் 10,000 கொடுத்து வாக்கை திருடியதுடன் SIR மூலமாக வாக்கை தடுத்தார்கள் என்றும், அதேபோல தமிழகத்தில் SIR மூலமாக வாக்கை தடுக்கலாம் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். அது தமிழகத்தில் செல்லுபடி ஆகாது என்றும், தமிழகத்தில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஆவணங்களை பெற்று அதை பற்றிய வீடு வீடாக சென்று அவர்களை சந்தித்து செய்வது என்பது சாதாரண வேலை கிடையாது. ஒரு நாள் ஞானேஸ்வர் குமார் இதை ஒரு பூத்தில் பண்ணி காட்டட்டும், ஒரு நாளில் ஒரு பூத்தில் 20 நாளைக்குள்ள அவர் பண்ணி காட்டட்டும். 1000 பேரை போய் பார்க்குறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்குறான்னு பார்ப்போம். பார்த்தா அவர் வழி தெரியும். அவரை பொறுத்த மட்டும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் உட்காந்துட்டு SIR நடத்த வேண்டும் என்று சொல்வது ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கான இது சதித்திட்டம். இந்த சதித்திட்டத்தை முறியடிப்பதற்காக தொடர்ந்து இந்தியா கூட்டணியுடைய, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவரும் BLA 2ஆக பணியாற்றி வருகிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் சுசி பழைய கார் விற்பனை நிறுவனத்தில் புகுந்து மேலாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியதோடு பொருட்களை சூறையாடிய ராபின் கார் உரிமையாளர் ராபின்சனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் சுசி பழைய கார் விற்பனை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் தெற்கு பைபாஸ் சாலையில் ராபின் கார் என்ற பெயரில் தனியார் பழைய கார் விற்பனை நிறுவனம் நடத்தி வரும் ராபின்சன் மற்றும் சிலர் சுசி பழைய கார் நிறுவனத்தில் புகுந்து விற்பனைக்கு வரும் பழைய கார்களை தங்களிடம் தர வேண்டும் என கேட்டு மேலாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஊழியர்களை தாக்கினர். மேலும் நிறுவனத்திலிருந்து பொருட்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து மேலாளர் சுப்பிரமணியன் வண்ணார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராபின் கார் உரிமையாளர் ராபின்சன் என்பவரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை தேடி வருகின்றனர். இதனிடையே பழைய கார் நிறுவனத்திற்குள் புகுந்து மேலாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியதோடு பொருட்களை சேதப்படுத்திய அராஜக சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் நெல்லையில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நலிவற்ற புற்றுநோயாளிகள் சிகிச்சைக்காக நிதி திரட்ட பொள்ளாச்சியில் வரும் 23ஆம் தேதி 4000 பேர் பங்கேற்கும் மாரத்தான் போட்டி நடைபெறுவதாக NIA கல்விக் குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் NIA கல்விக் குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது NIA கல்விக் குழுமத்தின் ஒன்றான மிராக்கல் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் பல்வேறு புற்றுநோய்களுக்கு சிகிச்சை வழங்குவதுடன் புற்றுநோயாளிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் புற்றுநோய் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் பலர் கஷ்டப்படுவதாகவும், நலிவற்ற புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் நிதி திரட்டுவதற்கு வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் NIA கல்வி நிறுவனங்கள், மிராக்கல் புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மாரத்தான் ஓட்ட போட்டியை நடத்துகிறது என தலைவர் மாணிக்கம் தெரிவித்தார். மேலும் போட்டியில் இதுவரை 4000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும், 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும், 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கும், 10 வயதுக்கு உட்பட்டோருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவிலும் மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது என்றும் NIA கல்வி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் NIA கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஹரிஹரசுதன், மிராக்கல் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் முதன்மை இயக்குநர் டாக்டர் பிரதீப், NIA கல்வி நிறுவனங்களின் மக்கள் தொடர்பு மேலாளர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுகவின் டூல் கிட் தான் விஜய் என்றும், 2021இல் திமுக கமல்ஹாசனை பயன்படுத்தியது, அதேபோல் 2026இல் திமுக விஜயை பயன்படுத்துகிறது என்றும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற விழாவில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிடுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சிறப்பாக வாதிட்டு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூத்த வழக்கறிஞர் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத், நடிகர் வையாபுரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி நீதிமன்றம் இந்திய இறையாண்மையை நிலைநாட்டி உள்ளது என்றும், ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாக்களுக்கு காலக்கெடு விதிக்க உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது என்றும், ஆனால் திமுக தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல கொண்டாடி வருகிறார்கள் என்றும் தெரிவித்த அவர், திமுகவின் டூல் கிட் தான் விஜய் என்றும்,
2021ஆம் ஆண்டில் திமுக கமல்ஹாசனை பயன்படுத்தியது, அதேபோல் 2026இல் திமுக விஜயை பயன்படுத்துகிறது என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். நீடாமங்கலம் அருகே கிராம மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலாக சேதமடைந்துள்ள கோரையாற்று பாலத்தை சீரமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் விழல்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் விழல்கோட்டை வழியாக கோரையாற்றில் செல்லும் இணைப்பு நடைபாலம் பழுதடைந்து வந்த நிலையில் தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது என்றும், விழல்கோட்டை ஊராட்சியின் இணைப்பு பாலத்தின் வழியாக தேவங்குடி, கீழ்பாதி, விழல்கோட்டகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இணைப்பு பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை பாலத்தை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு சேதமடைந்துள்ள கோரையாற்று பாலத்தை சீரமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். நீடாமலம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வெள்ளக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் விழல்கோட்டகம் கிராமம். இங்கே ஒரு நடைப்பாலம் இருக்குது, காங்கிரீட் நடைப்பாலம். இந்த நடைப்பாலம் கடந்த 4 வருஷமாக பழுதுபட்டு மக்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஆற்றுல தண்ணி நிறைய வர்ற பொழுது பார்த்தாக்கா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அதெல்லாம் போகும்போது பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் உடஞ்சி அந்த பாலம் கீழேயே விழுந்திருக்கு. அது சம்மந்தமாக பலமுறை நம்ம ஊராட்சி ஒன்றியத்திற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதில் சைடில் இருக்கிற கம்பிகளெல்லாம் சுத்தமாக உடஞ்சி ஆபத்தான நிலை தான் இருக்குது, போக முடியாது. அப்படியே இப்போ நிறைய தண்ணி வரும்போது போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது. எனவே இந்த பாலத்தை தவிர்த்து நம்ம புதுசாக ஒரு பாலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். அஞ்சிவாக்கம் ஊராட்சியில் ரூபாய் 12,70,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் அஞ்சிவாக்கம் ஊராட்சியில் பொது நிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 12,70,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து நியாய விலை கடை பணியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். இதில் அலுவலர் ஹேமலதா, செயல் ஆட்சியர் விஜயராகவன், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் சரவணன், வட்ட வழங்கல் அலுவலர் சிவக்குமார், அஞ்சிவாக்கம் கூட்டுறவு சங்க செயலாளர்கள் பாஸ்கரர், CSR இளையராஜா, உதவி செயலாளர் தியாகராஜன், பணியாளர் மரகதமணி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பன்ருட்டியில் SIR படிவம் பதிவேற்றம் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் தேர்தல் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதிக்கான 259 வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்காளர்கள் SIR படிவம் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் பதிவேற்றம் செய்யும் பணி பன்ருட்டி வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம், நெல்லிக்குப்பம் நகராட்சி அலுவலகம் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். அப்போது தேர்தல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் வாக்காளர் திருத்த பதிவேற்ற பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்த விவரங்களை ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கேட்டறிந்தார். அப்போது பன்ருட்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் துணை ஆட்சியருமான கமலம், வட்டாட்சியர் பிரகாஷ், தேர்தல் அலுவலர் மோகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உயிரிழந்த கிராம உதவியாளருக்கு நீதி கேட்டு வருவாய்த்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்த்தங்கல் கிராமத்தின் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த ஜாகிதா பேகம் என்பவர் SIR விவகாரத்தில் குறைந்த படிவம் கொடுத்து பெறப்பட்டதாக கூறி அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்ததால் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த கிராம நிர்வாக உதவியாளர் ஜாகிதா பேகத்திற்கு நீதி கேட்டும்
அவரது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்க மாநில அமைப்பு செயலாளர் தண்டபாணி தெரிவிக்கையில், தஞ்சாவூர் கோடியம்மன் கோவில் அருகே மாநகராட்சி சார்பில் ரூபாய் 6,50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மாநகராட்சி மேயர் ராமநாதன் ஆய்வு செய்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் கோடியம்மன் கோவில் அருகே சுங்காத்திடல் பகுதியில் சாலை குண்டு குழியுமாக சேதமடைந்து காட்சியளிக்கிறது. பிற மாவட்டங்களிலிருந்து தஞ்சாவூரை இணைக்கும் பிரதான சாலையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மாநகராட்சி சார்பில் ரூபாய் 6,50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கவும், சாலையின் இருபுறமும் ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகளை மாநகராட்சி மேயர் ராமநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது தார் சாலையை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க வேண்டும் என்றும், குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு சாலையில் எந்த பிரச்சனையும் வராத அளவிற்கு தரமாக அமைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு மேயர் ராமநாதன் அறிவுறுத்தினார். வாழப்பாடி பேருந்து நிலைய பகுதியில் வசந்த் அண்ட் கோ ஷோரூமின் 141வது புதிய கிளையை வினோத் வசந்த்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் நிறுவனர் வசந்தகுமாரின் வசந்த் அண்ட் கோ நிறுவனம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெற்ற நிறுவனமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தில் வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களான டிவி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், மிக்சி, ஏசி, செல்போன்கள், லேப்டாப், சீர்வரிசை பொருட்கள், மரக்கட்டில்கள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு பிரம்மாண்டமான விற்பனையில் வசந்த் அண்ட் கோ நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தின் 141வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வினோத் வசந்த்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். விழாவில் வாடிக்கையாளர்களை பிரமிக்க வைக்கும் நிலையில் திறப்பு விழா சலுகையாக காம்போ ஆஃபர்கள், சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 25,000க்கும் மேல் பொருட்கள் வாங்குவோருக்கு தங்க காசு பரிசளிக்கின்றனர். விருதாச்சலம் அருகே எடச்சித்தூர் கிராமத்தில் சமையல் செய்த போது கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் மாற்றுத்திறனாளி வெளியே வர முடியாமல் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த எட்டச்சித்தூர் கிராமத்தில் 50 வயதுடைய மாற்றுத்திறனாளியான அழகேசன் என்பவர் உறவினர்களை விட்டு பிரிந்து அவருக்கு சொந்த விவசாய நிலத்தில் கூரை வீடு கட்டிக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலையில் அழகேசன் வீட்டில் விறகு அடுப்பில் சமைத்த போது எதிர்பாராத விதமாக திடீரென கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் வீட்டுக்குள் சிக்கிக்கொண்ட மாற்றுத்திறனாளி அழகேசன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் மங்களம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்த மாற்றுத்திறனாளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். எங்கள் அண்ணன் அழகேசன் பேர். நாங்கள் எடச்சத்தூரில் இருக்கிறோம். எங்கள் அண்ணன் மாற்றுத்திறனாளி. 10 வருஷ காலமாக எங்கள் கொல்லையில் கொட்டா போட்டு அவர் தனிமையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறாரு. இன்றைக்கி சமீபத்தில் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, காலையில் அவர் நல்லா தான் இருந்துக்கிறாரு 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு முன்னே சமைக்கும்போது ஏற்பட்ட தீ விபத்தால் அவர் கருகி உயிரிழந்திருக்கிறாரு. காவேரி பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாலத்தில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியிலிருந்து ஆற்காடு பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் கண்டெய்னர் லாரியில் அலுமினியம் பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்றார். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் துரைப்பெரும்பாக்கம் ஜங்ஷன் அருகே கண்டெய்னர் லாரி வந்தபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் ஓட்டுநர் சுரேஷ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவேரிப்பாக்கம் காவல்துறையினர் 3 கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு அதன் மூலம் சாலையில் கவிழ்ந்த லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் வாடாதவூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சமூக தணிக்கை சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சிகளில் 20 கட்டங்களாக சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாரத்தில் 4 ஊராட்சிகளில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. வாடாதவூர் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சடையாண்டி தலைமை தாங்கினார். கிராம ஊராட்சி செயலர் திருமலை அனைவரையும் வரவேற்றார். சமூக தணிக்கை வட்டார வள பயிற்றுனர் சரவணகுமார் கூட்டத்தை வழிநடத்தி மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மகாத்மா காந்தி தேசிய பணிக்காக 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சடச்சிவாக்கம் சென்று பணி செய்ய வலியுறுத்தப்படுவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் 100 நாள் பணியினை தங்கள் ஊருக்கு அருகிலேயே வழங்கிட கோரி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பு நிலவியது. இதனிடையே பொதுமக்களிடம் பதிலளித்த வட்டார வள அலுவலர் சரவணகுமார் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். கூட்டத்தில் கிராம வள பயிற்றுனர்கள் பங்கேற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஆகியவை குறித்து சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சமூக தணிக்கை அறிக்கைக்கு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. கூட்டத்தில் சமூக தணிக்கை அறிக்கை குறித்த 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. உத்திரமேரூர் வட்டத்தில் செயல்படும் அரசு பள்ளிகளை சேர்ந்த 767 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உத்திரமேரூர், கம்மாளம்பூண்டி, மானாம்பதி, பெருநகர், களியாம்பூண்டி ஆகிய பகுதிகளில் செயல்படும் அரசு பள்ளிகளை சேர்ந்த 867 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். இதில் உத்திரமேரூர் ஒன்றிய செயலர் ஞானசேகரன், ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர், இளைஞரணி துணை செயலாளர் ஆதி நாராயணன் உட்பட பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊராட்சி வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திரளான கலந்து கொண்டனர். திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் தனியார் பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றியதில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிர் தப்பினர். மதுரை திருமங்கலம் அருகே செயல்படும் தனியார் பள்ளி பேருந்து மூலம் ஆலம்பட்டி, திரளை, கிழவனேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து குழந்தைகளை காலையில் ஏற்றி வந்து மாலையில் வீட்டிற்கு ஏற்றிச் சென்று விடுவது வழக்கம். அதன்படி தனியார் பள்ளி பேருந்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலை அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்ற தொடங்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநரும் பள்ளியின் உதவியாளரும் துரிதமாக செயல்பட்டு வேனில் இருந்த பள்ளி மாணவர்களை பத்திரமாக வெளியேற்றினர். அதன் பின்னர் திருமங்கலம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத்துறை வீரர்கள் வருவதற்குள் மினி பேருந்து முழுவதும் எரிந்து சாம்பலானது. பள்ளி பேருந்து ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த வாகனம் தீப்பற்றி எரிந்து முழுவதும் சாம்பலானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம் என பல்வேறு அடிப்படை வசதிகள் ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக கோவிலில் ஆய்வு செய்த அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தொடர்ச்சியாக 6 வாரங்கள் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செவ்வாய்க்கிழமைகளில் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிப்பது, பக்தர்கள் ஆலயத்திற்குள் செல்வதற்கான வரிசையை ஒழுங்குபடுத்தல், பக்தர்களின் வாகனங்கள் எளிதாக வந்து செல்ல சாலை விரிவாக்கம் செய்தல், மாற்று வழிபாதை அமைத்தல், வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்டவைகள் குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் ஆலோசனை நடத்தினார்.
இதில் திருவள்ளூர் ஆணையர் அனிதா, உதவி ஆணையர் சிவஞானம், கோயில் அலுவலர் மாதவன், ஊத்துக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து ஆணையர் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்தமிடம் என பல்வேறு அடிப்படை வசதிகள் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வாடகைக்கு காரை எடுத்து சென்ற நபர் காரின் உரிமையாளரை இடித்து தூக்கியபடி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அபாயகரமாக காரை இயக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கேரள மாநிலம் ஆலுவா பகுதியை சேர்ந்த சாலமன் என்பவருக்கு சொந்தமான 2 கார்களில் ஒரு காரை திருமண தேவைக்கு வேண்டும் என கூறி திருச்சூர் பகுதியை சேர்ந்த பெக்கர் என்பவர் எடுத்து சென்றுள்ளார். அதன் பின்னர் காரை பெக்கர் திருப்பி கொடுக்காததால் கார் காணவில்லை என திருச்சூர் காவல் நிலையத்தில் சாலமன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் காரை தேடி வந்தனர். இதனிடையே திருச்சூர் எருமப்பட்டி பகுதியில் காரை பார்த்த சாலமன் காரின் முன்னே சென்று பெக்கரிடம் காரை கேட்டபோது தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த பெக்கர் சாலமன் மீது கார் ஏற்ற முயன்றுள்ளார். அப்போது சாமர்த்தியமாக காரின் முன்பகுதியை சாலமன் பிடித்துக் கொண்டு தொங்கினார். அப்போது காரை அபாயகரமாக பெக்கர் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டினார். இதனை கண்ட பொதுமக்கள் காரை தடுத்து நிறுத்தியதுடன் எருமப்பட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அபாயகரமான நேரத்திலும் காரில் தொங்கிய சாலமன் செல்போனில் பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தார். தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வாழப்பாடி அருகே சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சின்னம்மநாயக்கன் பாளையம் கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அயோத்தியா பட்டினம் பேலூர் நெடுஞ்சாலையில் காளியம்மன் கோவிலில் இருந்து சின்னம்மநாயக்கன் பாளையம் கிராமம் வரை சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பள்ளி, கல்லூரி வாகனங்கள், விவசாய இடுபொருட்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனங்கள் கிராமத்திற்கு சென்று வருவதற்கு இடையூறாக உள்ளது. இதுகுறித்து பலமுறை வாழப்பாடி PTO அலுவலகத்தில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று 50ற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் 1 வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அப்போது 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துவோம் என பொதுமக்கள் எச்சரித்துவிட்டு சென்றனர். தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மாணவர்களுக்கு திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் பயிற்சியாளர் ஆனந்தகுமார் தலைமையில் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேசிய அளவில் CBSE பள்ளிகளுக்கு இடையே இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நவம்பர் 14 முதல் 18ஆம் தேதி வரை கராத்தே போட்டி நடைபெற்றது. போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 260 CBSE பள்ளிகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் திருச்சி, திருவெரும்பூர் RSK பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். கராத்தேயின் குமிதே பிரிவில் பிரணவ்குமார் வெள்ளிப்பதக்கமும், நிகிலேஷ், சிவேஷ் மற்றும் ரோஹித் ஆகிய மூவரும் வெண்கல பதக்கமும் வென்றனர். இந்நிலையில் பதக்கம் வென்று திரும்பிய கராத்தே மாணவர்களுக்கு திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் பயிற்சியாளர் ஆனந்தகுமார் தலைமையில் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதன்முறையாக போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் மேற்கொண்டு அடுத்த கட்ட போட்டிக்கு தயாராகி இன்னும் பல பதக்கங்களை வென்று தாய்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்போம் எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே வெற்றி பெற்ற கராத்தே மாணவர் அந்தியோதயா ரயிலில் திருச்சிக்கு வந்து கொண்டிருந்த போது கண்ணையண்ட நேரத்தில் பதக்கங்கள், சான்றிதழ்கள், துணிகள் அடங்கிய பையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து மாணவர்கள் ஆன்லைனில் புகார் அளித்துள்ளனர். CBSEல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் வழியாக காம்படிஷன் படிக்க போயிருக்காங்க. அதில் நாங்கள் எல்லோரும் RSK வழியாக நாங்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 260 ஸ்கூல்ஸ் மேலே வந்திருந்தாங்க. 2000 மாணவர்கள் மேலே போட்டியாளர் இருந்தாங்க.
இப்போ வந்துட்டு நான் அண்டர் 17ல் -82ங்கிற கேட்டகரியில் நான் பங்கேற்றேன். அதில் வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கினேன். மிச்சம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்க இந்த மெடல் அடிக்கலை. அடுத்த தடவை அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க மெடலு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அப்புறம் மாஸ்டர்ஸ், இவரெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை வச்சு செலவு பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன போட்டியில் கலந்துக்க போனீங்க? கராத்தே. கராத்தே என்ன ஸ்டேஜுக்கு போயிருந்தீங்க நீங்கள்? நேஷ்னல் லெவல் செலெக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு மட்டும் தான் செலக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் செலக்டாக இல்லையான்னு சொல்லுவாங்க, செகண்டும் தேர்டும். காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தை பார்வையிட்ட கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காவலர்கள் தேர்ந்தெடுப்பது, வழக்குகள் பதிவு செய்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட விவரங்கள் குறித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் காட்டுமன்னார் கோயில் காவல் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம், உதவி ஆய்வாளர் சையது அப்சல் ஆகியோர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மாணவர்களுக்கு காவல் நிலையம் என்றால் என்ன, காவலர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், காவல்துறையின் பணிகள், வழக்கு பதிவு எப்படி செய்யப்படுகிறது, குற்றவாளிகள் பிடிக்கப்படும் விவரங்கள், காவல்துறையின் உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகள், உயர் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகள், துப்பாக்கிகள் இயக்கப்படும் முறைகள், குற்றங்களின் வகைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு சட்ட செயல்பாடுகள் பற்றி விரிவாக காவல் ஆய்வாளர் சிவபிரகாசம் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு எடுத்து கூறினர். அதன் பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் வீரமுத்துக்குமரன், தாளாளர் பரணிதரன், முதல்வர் சஞ்சய் காந்தி மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பவேரியா கொள்ளை வழக்கின் தீர்ப்பை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். மதுரையின் வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக உள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மாநில அரசிடம்தான் குளறுபடி உள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. துபாயில் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழப்பு. வங்காளதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.